கடந்த 2002ஆம் ஆண்டு காதல் அழிவதில்லை படம் மூலம் தமிழில் அறிமுகமானவர் சார்மி. ஒரு சில படங்களில் நடித்தவருக்கு கோலிவுட்டில் எதிர்பார்த்த அளவிற்கு வாய்ப்புகள் வராததால் டோலிவுட் பக்கமும் சென்றார். கிளாமர் ஹீரோயினாக டாப் ஹீரோக்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்ததால் ஹைதராபாத்தில் செட்டில் ஆனார். அவருக்கும் இயக்குனர் பூரி ஜெகநாத்திற்கும் புரிதல் ஏற்பட்டதை அடுத்து இருவரும் நட்புடன் பழகினர். இருவரும் காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தகவல்கள் பரவியது. சார்மி மீது தனி கவனம் எடுத்துக்கொண்ட பூரி ஜெகநாத் அவரது மார்க்கெட் டல்லடித்த போது ஜோதிலட்சுமி என்ற படத்தில் வாய்ப்பளித்து கை தூக்கிவிட முயன்றார். எனினும் அதுவும் பயனில்லை. பூரி, சார்மி இருவரும் சேர்ந்து பட நிறுவனம் தொடங்கினர். சமீபத்தில் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சார்மியை அலுவலகத்திற்கு வரக்கூடாது என்று பூரி தடுத்தாராம். இதையடுத்து இருவருக்கும் இடையிலான நட்பு முறிந்துள்ளது. தற்போது தெலுங்கு உள்ளிட்ட எந்த மொழியிலும் சார்மிக்கு கைவசம் படங்கள் இல்லை. சோகத்தில் மூழ்கியிருக்கும் அவர் ஹைதராபாத்தை காலி செய்துவிட்டு டெல்லியில் செட்டிலாக முடிவு செய்துள்ளார். அங்கு சொந்த தொழில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் விரைவில் அவர் புறப்பட்டு செல்வார் என்றும் சார்மிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.